மார்கழி மாதத்தில் வர முதல் புதன்கிழமை வந்து குஷேலர் தினமாக நம்ம வழிபடுவோம். குஷேலரும் கிருஷ்ணரும் பாலிய காலத்து நண்பர்கள். அவங்க 2 பேரும் ஒரே குருகுலத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு மன்னர் ஆயிட்டார். குஷேலர் வந்து கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைங்கள் இருக்கு அவருக்கு. ஆனால் ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். அப்போ தான் குஷேலரோட மனைவி வந்து உங்களோட நண்பன் தானே கிருஷ்ணர், அவர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்கலாமேன்னு சொல்லும்போது அவருக்கும் அவர் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு. அப்போ போகும்போது வெறும் கையாக போகக்கூடாதுன்னு சொல்லி குஷேலர் அவர் வீட்டில் இருக்க ஒரு பிடி அவலை வந்து ஒரு கிழிஞ்ச துணியில் கட்டி எடுத்துன்னு போயிருப்பார். அங்கே போய் கிருஷ்ணர் வந்து அவர் நல்லா உபசரித்து பார்த்துப்பாரு. அப்போ குஷேலர் வந்து அந்த ஒரு பிடி அவலை வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த கிருஷ்ணர் அந்த ஒரு பிடி அவலை சாப்பிட்ட உடனே குஷேலரோட வீட்டில் செல்வ செழிப்பாக மாறிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் வந்து நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடும் செல்வ செழிப்பாக மாறிடும் அப்படின்றது ஐதீகம். இது கூட தேங்காய், துருவுன தேங்காய். பொடி போடு, இதில் போடு போடு பாப்பா, போடு, கம்மியாக போடு, கம்மியாக போடு. போதும் 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 போதும். இது கூட வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக. இன்றைக்கி காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இந்த மாதிரி அவலில் ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த ஊற வச்சோ இல்லை வெறும் அவலும் சர்க்கரையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க.